இந்த ரெக்கார்டிங்ல நீங்க தொண்டமானா 2024 ஃபிஃப்த் டேர்ம்ல 25 கேள்வி வரைக்கும் ஒரு ரெக்கார்டிங்ல பார்த்திப்பீங்க. 26வது கேள்வியிலேருந்து நீங்க இந்த ரெக்கார்டிங்ல பார்க்க போறீங்க. பாருங்க, 26வது கேள்வி. போட்டி சந்தையொன்றில் இயங்கும் ஒரு உற்பத்தி நிறுவனம் விற்பனை செய்யும் பல்வேறு வெளியீட்டு மட்டங்களில் மொத்த செலவையும் லாபத்தையும் அட்டவணை மூலம் தந்திக்கிறாங்க. இதுல வெளியீடு, மொத்த செலவு, லாபம் தரப்பட்டிருக்குது. இத்தரவுகளின்படி நிறுவனம் தனது விற்பனை இப்ப என்ன கேள்வியில சொல்லப்பட்டிருக்கிற விஷயம்னு சொன்னா, உற்பத்தி அலகு எதிலிருந்து எதாக அதிகரிக்கும் போது விலையில என்ன மாற்றம் நடைபெறுது அப்படிங்கிறத தந்திக்கிறாங்க. இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வியில இது வந்த கேள்வி ஒன்று தான் இது. அப்போ உங்களுக்கு நிறைய நீங்க பாஸ் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணும் போது விளங்கும். மாடல் பேப்பர்ஸ் எல்லாமே பாஸ் பேப்பர் ரிலேட்டட் ஆயிக்கும். அதே மாதிரி சில மாடல் பேப்பர்ஸ்ல உள்ள கேள்வி எடுத்து பாஸ் பேப்பர்ல போடுவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி தான் கேள்விகள் வருமே தவிர புதுசு புதுசா வர கேள்விகள் வந்து குறையும். இப்ப நிறைய நீங்க பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப இந்த கேள்வி நீங்க எப்படி செய்வீங்க? மொத்த செலவும் லாபமும் தந்திக்கிறாங்க. அப்ப டிஆர் நீங்க கண்டுபிடிப்பீங்க. மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவை கழிக்கிறது தான் லாபம். ஆகவே லாபத்தையும் மொத்த செலவையும் கூட்டினா மொத்த செலவையும் கூட்டினா மொத்த வருமானம் வரும். 600ம் 600ம் மொத்த வருமானம் 1200. 800ம் 700ம் 1500. 1600ம் 800ம் சாரி, இது 1000. 1000ம் 800ம் 1800. அப்ப டிஆர் 1800. விலை தெரியணும் எங்களுக்கு. பி தர கியூ தான் டிஆர். அப்போ பிய கியூவால பெருக்குனா தான் டிஆர். அப்போ வந்து 20 1200 1200 20ஆல பிரிச்சா எங்களுக்கு விலை வரப்போகுது. ஆகவே விலை 1200 20ஆல பிரிச்சா 60 ரூபா. 1200 30ஆல பிரிச்சா 50 ரூபா. அடுத்து 1800 40ஆல பிரிச்சா 45 ரூபா. அப்ப டிஆரையும் கண்டுபிடிச்சிட்டோம், விலையையும் கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்க, இங்க 20 அலகிலிருந்து 30 அலகாக அதிகரிக்கும் போது 20லிருந்து 30ஆக அதிகரிக்கும் போது விலை 50 ரூபாவால் வீழ்ச்சியடையும். 50 ரூபாவால் வீழ்ச்சியடையல, 50 ரூபாவாக வீழ்ச்சியடையுது. ஸோ முதலாவது விட பிள்ளை. ரெண்டாவது விடை பாருங்க, 20 அலகிலிருந்து 30 அலகுகளாக அதிகரிக்கும் போது விலை 60 ரூபாவால் வீழ்ச்சியடையும். அதுவும் இல்லை. 30 அலகிலிருந்து 40 அலகுகள் அதிகரிக்கும் போது விலை 40 ரூபாவால் வீழ்ச்சியடையும். 40 ரூபாவால வீழ்ச்சியடையல. 30லிருந்து 40 அலகுகள் அதிகரிக்கும் போது விலை 5 ரூபாவால் வீழ்ச்சியடையும். 30லிருந்து 40 அலகுகளாக அதிகரிக்கும் போது 50லிருந்து 45 விலை 5 ரூபாவால வீழ்ச்சியடையுது. அது சரியான விட நாலாவது விட பொருத்தமான விட. 27வது கேள்வியை பாருங்க. கீழே உள்ள வரைபடம் ஒரு நாட்டின் வர்த்தக சகட ஓட்ட நிலைமையை காட்டுகின்றது. இங்கு பி புள்ளியிலிருந்து சி புள்ளியை நோக்கி அதிகரிக்கும் போது, அப்போ வந்து பி புள்ளியிலிருந்து சி புள்ளின்னு சொன்னா பி புள்ளி மந்த வீழ்ச்சி நிலைமையை காட்டுது. சி புள்ளி நோக்கி போகும்போது விரிவாக்க நிலைமையை காட்டுது. அப்போ இங்க உற்பத்தி அதிகரிப்புன்னு இடம்பெற்றிருக்குது. வேலையின்மை அதிகரிக்கும். உற்பத்தி குறையும் போது தான் வேலையின்மை அதிகரிக்கும். ஸோ முதலாவது விட வராது. ரெண்டாவது, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும். இல்ல, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் சரி, பட் வேலையின்மை அதிகரிக்கும்ங்கிறது பிள்ளை. வேலையின்மை குறைவடையும். அதிகரித்து செல்லும் நேர்க்கணி உற்பத்தி இடைவெளியை கொண்டிருக்கும். உற்பத்தி அதிகரிக்கும் போது அதிகரித்து செல்லும் நேர்க்கணி இடைவெளி மூணாவது விட பொருத்தமான விட. நாலாவது, வேலையின்மை வீழ்ச்சி அடையும் சரி, ஆனா உற்பத்தி வீழ்ச்சி அடையுங்கிறது பிள்ளை. எதிர்க்கணி உற்பத்தி இடைவெளியை கொண்டிருக்கும். இதுவும் பிள்ளை. ஆகவே சரியான விட மூணாவது விட. 28வது கேள்வியை பாரு. பின்வரும் உற்பத்தி நடத்தையில் எது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டில் உள்ளடக்கப்படுவதில்லை? மொத்த உள்நாட்டு உற்பத்தியில உள்ளடக்கப்படாத விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது கொடுப்பனவு இல்லாம வீட்டினுள் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு மனையாள், ஒரு இல்லத்தரசியிட வேலை, இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சேர்க்கப்படாது. இலவசமாக கிடைக்கின்ற இயற்கை வளங்கள், அதாவது இயற்கை வளங்களே உள்ளடக்கப்படுறதில்லை. நிலமாய்க்கீலும் நீராய்க்கீலும் இது உள்ளடக்கப்படாது. மனித உழைப்பின்றி விருத்தியடையும் இயற்கை வளங்கள், காடு,
இந்த மாதிரியானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உள்ளடக்கப்பட்டது. அடுத்தது ஓய்வு நேரங்கள், இதுவும் உள்ளடக்கப்பட்டது. அடுத்தது இயற்கை வளர்ச்சியால வளங்கள்ல ஏற்படுற பெறுமதி மாற்றமும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிப்பீட்டுல சேர்க்கப்படுறதில்லை. இதுவெல்லாம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சேர்க்கப்படாத பயன் திரு கொடுக்கல் வாங்க. அப்போ முதலாவது பாருங்க, வீட்டு தொகுதியினை நிர்மாணிக்கும் நோக்கில் ஒரு முதலீட்டாளர் தனது நிலத்துண்டினை கொள்வனவு செய்தார். அப்ப நிலத்துண்டுன்னு சொல்லும் போது அது இயற்கை, ஆகவே அது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டுல உள்ளடக்கப்படுறது இல்லை. இரண்டாவது, நிறுவனங்கள் தமது கையிருப்புகளை அதிகரித்தல், இது உள்ளடக்கப்படும். முகவர் ஒருவர் இரண்டாம் தர வாகனம் ஒன்றை விற்பனை செய்து கொடுப்பதன் மூலம் தரகு பணம் பெறுதல். இரண்டாம் தர வாகனம்னு சொல்லும் போது அது பல்கணிப்பட்ட பிரச்சனை, பட் தரகு பணத்தை உள்ளடக்கிறதால அது உள்ளடக்கப்படும். சொந்த தேவைக்காக உற்பத்தி செய்யப்படும் விவசாய உற்பத்தி, பொருள் உற்பத்தி உள்ளடக்கப்படும். சேவைகள் தான் உள்ளடக்கப்படாது. அப்போ இந்த நாலாவதும் உள்ளடக்கப்படும். அஞ்சாவது, தனது வீட்டில் உள்ள முதியவரை பராமரிப்பதற்காக வேலையாளுக்கு வழங்கப்படுற கொடுப்பனை, இது ஒரு சம்பளத்துக்காக நாங்கள் ஒரு ஆளை வேலைக்கு வச்சுக்கிறோம், ஆகவே அதுவும் உள்ளடக்கப்படும். ஆகவே பொருத்தமான விட முதலாவது விட. 29வது கேள்வியை பாருங்க, பொருளாதாரம் ஒன்றில் தெரிவு செய்யப்பட்ட பொருளாதாரம் ஒன்றில் தெரிவு செய்யப்பட்ட பேரின பொருளாதார செலவுகள் கீழே தரப்பட்டிருக்குது. அரசாங்க கொடுப்பனவு, கூலிகளும் ஏனைய வருமானமும், நிலையான மூலதன நுகர்வு, மொத்த முதலீடு, தனியார் நுகர்வு, தேறிய ஏற்றுமதி, தேறிய நேர்வுகள், இதெல்லாம் தந்து சந்தை விலையிலான தேறிய உள்நாட்டு உற்பத்தி கேட்டுக்கிறான். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி தெரியும், ஜிடிபி. ஜிடிபியோட சமன்பாடு C+I+G+Nx. அவ சி இங்க தந்திக்குது தனியார் நுகர்வு 2200, ஐ 400, ஜி அரச கொள்வனவு 500, தேறி ஏற்றுமதி -50. அப்ப 2200, 2600, 3100, அதுல 50 கழிச்சா 3050. உள்நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. தேறிய உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இருந்து நிலையான மூலதன நுகர்வை கழிப்போம். நிலையான மூலதன நுகர்வு 3050ல இருந்து நிலையான மூலதன நுகர்வு 400 கழித்தால் 2650 சந்தை விலையிலான தேறிய உள்நாட்டு உற்பத்தி. மிச்ச தரவுகள் எல்லாமே நாங்க சேர்க்க தேவையில்லை. சரிங்களா, எக்ஸ்ட்ராவா தந்திக்கிற தரவுகள் எங்களுக்கு தேவைப்படாது. தேவையான தரவுகளை மட்டும் நாங்க சேர்த்து கால்குலேஷனை செஞ்சோம்னா ஓகே. 30வது கேள்வியை பாருங்க, பின்வரும் வரைபடம் வெவ்வேறு மொத்த கேள்வி நிலைமைகளின் கீழ் காணப்படும் பல்வேறு சமநிலை வருமான மட்டங்களை காட்டுகிறது. YF என்பது நிறை தொழில் மட்ட வருமானமாயின் பின்வருவனவற்றில் எந்த இடைவெளி பணவீக்க இடைவெளியை குறிக்கும். இது உங்களுக்கு புக்ல நோட்ஸ்ல டிரெக்டாவே இருக்கிற ஒரு கிராஃப் வச்ச கேள்வி. YFல உற்பத்தி நடக்குது, ஸோ இங்க AD1ல சமநிலை அடையுது. இப்போ மொத்த கேள்வியில ஒரு அதிகரிப்பு ஏற்படும் போது தான் பணவீக்கம் ஏற்படும், அப்படித்தானே? பணவீக்கம் மொத்த கேள்வியில் அதிகரிப்பு ஏற்படும் போது தான் பணவீக்க இடைவெளியை உருவாக்கும். அப்போ மொத்த கேள்வியில் அதிகரிப்பு ஏற்படும் போது AD1 இங்க உருவாகுது. YFல இருந்தே தான் பார்க்கணும் பணவீக்க இடைவெளி, பண சுருக்க இடைவெளி எது நிறைத்தொழில் மட்டமோ அந்த நிறைத்தொழில் மட்டத்துல இருந்தே தான் பார்க்கணும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த இடைவெளி பணவீக்க இடைவெளி RH. ரெண்டாவது விட. நிறைய நீங்க விளங்கித்தான் படிக்கணும். நான் திரும்ப திரும்ப அதை ரிப்பீட் பண்றதுக்கான காரணம், நீங்க பாடமாக்கினா எக்கனாமிக்க செஞ்சு கொள்ள கஷ்டப்படுவீங்க. விளங்கி படிங்க, அப்போ லேசா செய்வீங்க. YF நிறை தொழில் மட்ட இடைவெளியிலேயே எக்ரிகேட் டிமாண்ட் இந்த இடத்துல இருக்குது மொத்த கேள்வி. இப்போ மொத்த கேள்வி அதிகரிப்பால பணவீக்கம் ஏற்படும் போது இங்க என்ன நடக்குது, Y2க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது, ஆனா இந்த இடைவெளியில பணவீக்க இடைவெளி ஒன்று உருவாகுது, RH. 31வது கேள்வி, அரசு துறையற்ற மூடப்பட்ட பொருளாதாரம் மற்றும் நுகர்வு சார்பு C=100-0.8. இங்கு C என்பது நுகர்வு, Y என்பது வருமானம், சமநிலை வருமான மட்டம் 2000 ஆகும். முதலீட்டு மட்டம் எவ்வளவுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப சமநிலை வருமான மட்டம் தந்திக்கிறாங்க, அரசு துறையற்ற மூடப்பட்ட பொருளாதாரம்ன்றது எங்களுக்கு தரவுல சொல்லிக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு ஃபார்முலா தெரியும், Y = C+I. இப்போ Y தந்திக்கிறாங்க எங்களுக்கு 2000,
ஐய கேட்டிக்கிறாங்க. ஆனா சீட ஃபார்முலா ஒன்று தந்திக்கிறாங்க. அப்ப இந்த வைக்கு நாங்க 2000 போட்டால் 0.8 தர 2000 1600. 1600ம் 100ம் 1700 சி. ஆகவே ஐ 300. 32வது கேள்வியை பாருங்க. ஒரு பொருளாதாரத்தில் தன்னிச்சையான நுகர்வு 600 மில்லியன் எனவும் அதன் எல்லை சேமிப்பு நாட்டம் 0.2 எனவும் கருதுக. இப்பொருளாதாரத்தின் செலவிடத்தக்க மொத்த தேசிய வருமானம் 1000 மில்லியனால் அதிகரிக்குமாய். அப்போ டெல்டா வை 1000. நுகர்வு செலவீட்டு அதிகரிப்பின் அளவு யாது? இப்போ இங்க நுகர்வு செலவீட்டு அதிகரிப்போட அளவு கேட்டுக்கலாம். இதுக்கு நீங்க எப்படி செய்வீங்க? பாருங்க, இதே சமன்பாட்டை தான் நாங்க யூஸ் பண்ண போறோம். இப்ப இங்க டெல்டா வை தந்திக்கிறாங்க, நுகர்வு செலவிட்டு அதிகரிப்பை கேட்டிக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு பெருக்கி கண்டுபிடிக்க இயலும். டெல்டா வைட சமன்பாடு ஃபர்ஸ்ட் எழுதினா டெல்டா வை சமன் டெல்டா சி பிளஸ் டெல்டா ஐன்னு எடுக்கலாம். இப்ப எங்களுக்கு டெல்டா வை தந்திக்கிறாங்க 1000. இந்த டெல்டா வையையும் சேமிப்பு நாட்டத்தையும் வச்சு டெல்டா ஐ கண்டுபிடிக்கணும். எப்படி? கே ஐ தர டெல்டா ஐ சமன் டெல்டா வை. கே ஐ ஒன்னின் கீழ் எம்பிஎஸ். அப்போ ஒன்னின் கீழ் எம்பிஎஸ்னா ஒன்னின் கீழ் 0.2. ஒன்னின் கீழ் 0.2ண்டா கே ஐ 5 தர டெல்டா ஐ தெரியாது. டெல்டா வை எங்களுக்கு தெரியும் 1000. அப்ப இந்த 5 பேத்து இங்க பிரிச்சா டெல்டா ஐ வரப்போகுது எங்களுக்கு 200. அப்ப டெல்டா ஐ 200ஆக இருந்தால் நுகர்வு செலவிட்டு அதிகரிப்புன்னா டெல்டா தானே. அப்போ டெல்டா சி 800. மூணாவது விட. எது ஃபார்முலாவை எங்கெங்க அப்ளை பண்ணணும்னு விளங்கினா கஷ்டம் இல்லை. பின்வருவனவற்றுள் எது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மிக அதிக அளவில் வீழ்ச்சியடைய செய்யும்? மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வீழ்ச்சியடைய செய்கிறது சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் என்எக்ஸ். இதில் ஏதாவது குறை ஒன்று ஏற்பட்டா, அதாவது நுகர்வு, முதலீடு, அரசு செலவு, அடுத்தது தேறி ஏற்றுமதியில் ஒரு குறை ஏற்படுமா இருந்தால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீழ்ச்சியடையும். அப்படி இல்லாட்டி வரி அதிகரிப்பு இடம்பெறுமா இருந்தால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீழ்ச்சியடையும். இப்ப இங்க பாருங்க, அரசு செலவினம் 100 பில்லியனால் அதிகரித்தால் வீழ்ச்சி அடையாது, முதலாவது வராது. நேர்வரிகளை 250 பில்லியனால் அதிகரித்து ஓகே, மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீழ்ச்சி அடையும். நேர் வரிகளை 300 பில்லியனால் அதிகரித்தல். அப்போ கம்பேர் வித் இந்த ரெண்டாவது விட மூணாவது விடையில கூடுதலா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்புன்னு ஏற்படும். நாலாவது, அரசு செலவினத்தை 250 பில்லியன் குறைத்தல். இதுவோ மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிக அளவில் வீழ்ச்சியடைய செய்யும். அரசு செலவினத்தை 250 பில்லியனால் அதிகரித்தல். அரசு செலவு அதிகரிக்கும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீழ்ச்சி அடையாது. அப்போ பொருத்தமான விட நேர்வரிகளை 300 பில்லியன் அதிகரிக்கும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில அதிக அளவு வீழ்ச்சின்னு நம்புறோம். அப்போ மூணாவது விட. 34வது கேள்வியை பாருங்க. அரசாங்கமும் வெளிநாட்டுத் இல்லாத ஒரு எளிய பேரின பொருளாதார மாதிரிகளை கருதுக. சேமிப்பு சார்பு எஸ் சமன் சய 300 சக 0.1 வையாக வரையறுக்கப்படும் நிலையில் முதலீடு 200ஆல் அதிகரிக்குமாயின் நுகர்வு எவ்வளவால் அதிகரிக்கும்? மேல தந்த மாதிரியே தான் இதுவும் அதே மாதிரி ஒரு கேள்வி தான் தந்திக்கிறாங்க. அப்போ 34வது கேள்விக்கு நீங்க என்ன செய்வீங்க? இதுக்கும் நீங்க அப்படி இதுல கேட்டுக்கிற கேள்வி நுகர்வு எவ்வளவால் அதிகரிக்கும் அப்படி சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் நீங்க செய்வீங்க. உங்களுக்கு எம்பி பெருக்கி கண்டுபிடிக்க தெரியும். 0.1 தந்திக்கிறாங்க. ஆகவே கே ஐ தர டெல்டா ஐ சமன் டெல்டா ஒய். அப்ப கேஐ 0.1 எம்பிஎஸ். அப்போ ஒன்னின் கீழ் 0.1ண்டா கேஐ 10. டெல்டா ஐயும் எங்களுக்கு தந்திக்கிறாங்க. முதலீடு 200ஆல் அதிகரிக்கும். ஆகவே முதலீடு 200ன்னு சொன்னா டெல்டா ஐ 200. ஆகவே டெல்டா வை 2000. நுகர்வு எவ்வளவால் அதிகரிக்கும்? அரசாங்கம் வெளிநாட்டுத்துறை இல்லாத எளிய பொருளாதாரம்னு சொல்லிக்கும். அப்போ டெல்டா வை சமன் டெல்டா சி
சக டெல்டா பி. டெல்டா சி, டெல்டா ஒய் 2000, டெல்டா ஐ 200 இருந்தால் டெல்டா சி 1800. மூணாவது விடை. 35வது கேள்வியை பாருங்க. கடந்த ஆண்டில் ஒரு நாட்டின் மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 10,000 பில்லியன் ரூபாவாகவும் இந்த ஆண்டின் பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி 18,200 மில்லியன் ரூபாவாகவும் காணப்படுது. இந்த ஆண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி 200ஆகவும் இருப்பதாக கருதுக. இந்த நாட்டின் மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி வீதம் யாது? அப்போ சமன்பாடுகள் தெரிஞ்சிக்கும். மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதத்தோட சமன்பாடு கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மேல் கடந்த ஆண்டு மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மேல் இந்த ஆண்டு மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் கடந்த ஆண்டு மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி தர 100. எங்களுக்கு கடந்த ஆண்டின் மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி தந்திக்கிறாங்க 10,000. இந்த ஆண்டு மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி தெரியாது. ஏண்டா இந்த ஆண்டோட பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான் கிடைக்கிறாங்க. பெயரளவு உற்பத்தி வேற, மெய் உற்பத்தி வேற. அப்போ பெயரளவு உற்பத்தி தான் தந்திக்கிறாங்க. அப்போ கடந்த ஆண்டோட மெய் உற்பத்தி தெரியும் 10,000. இப்போ இந்த ஆண்டோட மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நாங்க காணணும். தர 100. ஆனா எங்களுக்கு ஒரு தரவு தந்திக்கிறாங்க சுருக்கி. அப்போ சுருக்கியிட சமன்பாடு உங்களுக்கு தெரியும். சுருக்கி சமன் பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கீழ் பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கீழ் மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தர 100. இந்த வருஷத்துல தான் எங்களுக்கு தேவை. இந்த வருஷத்துல பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி தந்திக்கிறாங்க 18,200. 18,200 மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான் நாங்க கண்டுபிடிக்கணும். தர 100 சமன் சுருக்கி தந்திக்கிறாங்க எங்களுக்கு 200ன்னு தந்திக்கிறாங்க சுருக்கி. அப்ப இந்த எக்ஸ் இங்க வந்தால் 200x சமன் 18,200 தர 100. இப்ப இந்த 200 இங்க போயிட்டு பிரிச்சா 2 இதங்க சுருக்குனா 9,100. ஆகவே இந்த ஆண்டின் மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி 9,100. அப்ப கடந்த ஆண்டு 10,000, இந்த வருஷம் 9,100னா வீழ்ச்சி. 9,100ல இருந்து 10,000 கழிச்சா -900 கீழ் 10,000 தர 100. இந்த 2 சைஃபரும் இந்த 2 சைஃபரும் வெட்டுப்படும். இந்த 2 சைஃபரும் இந்த 2 சைஃபரும் வெட்டுப்பட்டா -9 மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வளர்ச்சி வீதம். அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஒரு பின்னடைவு ஒண்ணு ஏற்பட்டிக்குது. முப்பத்தி ஆறாவது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றுள் எது செலவு தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்தும்? செலவு தூண்டல் பணவீக்கம் சொல்றது செலவு உற்பத்தி செலவு அதிகரிப்பால ஆஹ், உற்பத்தி செலவு அதிகரிப்பால நிரம்பல் குறைவடைந்து பணவீக்கம் ஏற்படுது. உற்பத்தி செலவு அதிகரித்து நிரம்பல் குறைவடைந்து விலைமட்டம் கூட்டுறது மூலமா பணவீக்கம் ஏற்படுமா இருந்தால் அது செலவு தூண்டல் பணவீக்கம். மின்சாரத்தின் விலையில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. மின்சாரத்தோட செலவுல ஒரு வீழ்ச்சி அடையுமாய்ந்தா அங்க என்ன நடக்கும்? நிரம்பலை ஊக்கப்படுத்தும். ஆகவே நிரம்பல் குறையாது. அவ முதலாவது வராது. வீட்டுத்துறையின் நுகர்வில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு.
வீட்டுத்துறையிட நுகர்வில் ஏற்படும் அதிகரிப்பு செலவு தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்தாது. அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு. அரச ஊழியர்களுக்கு சம்பளம் கூடும் போது அங்க என்ன நடக்கும்? செலவு அதிகரிக்குது. ஆகவே செலவு அதிகப்படுத்துறதால நிரம்பல் குறைவடைந்து செலவு தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்தும். அரசாங்க கொள்வனவுகள் அதிகரிக்கும் போது ஏற்படுத்தாது. தனியார் முதலீடு கூடும் போதும் அங்க நிரம்பலை குறைக்காது. அப்ப நிரம்பலை குறைக்கக்கூடிய ரீசன் அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்புன்னு செய்யும் போது அங்க செலவு அதிகரித்து நிரம்பல் குறைவடைந்து பணவீக்கத்தை ஏற்படுத்துது. 37வது கேள்வி பரிமாற்று சமன்பாட்டில் இரு புறங்களிலும் குறிப்பிடப்படுவது. பரிமாற்று சமன்பாட்டுல இரு புறங்கள்லையும் குறிப்பிடப்படுறது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மெய்ப்பெறுமதியாகும். ரெண்டாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பெயரளவு பெறுமதியாகும். மூணாவது பண நிரம்பல் பணவீக்க விதத்தையாகும். பணத்தின் சுற்றோட்ட வேகத்தையாகும். இரு புறங்களிலும் குறிப்பிடப்படுவது நம்ம பரிமாற்று சமன்பாடு MV சமன் PT எழுதுறோம். அதுல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பெயர் இருக்குது. M மணி சப்ளை பண நிரம்பல், V பணத்தின் சுற்றோட்ட வேகம், PTங்கிறது என்னது? பெயரளவு பெறுமதி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில பெயரளவு பெறுமதி. அப்ப அந்த பெயரளவு பெறுமதியை தான் நாங்க என்ன செய்யறோம்? அந்த MVக்கு ஈக்குவல் பண்றதால ரெண்டு புறத்திலையும் குறிப்பிடப்படுறது பெயரளவு பெறுமதியாகும். அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிட அந்த உற்பத்தியிட பெறுமதி நாணயத்தால மதிப்பீடு செய்யப்படுறதால இருபுறங்கள்லையும் குறிப்பிடப்படுறது பெயரளவு பெறுமதின்னு சொல்லப்படுது. அடுத்து 38வது கேள்வியை பாருங்க. மத்திய வங்கியானது அதன் கொள்கை வட்டி வீதத்தினை குறைக்கும் போது பின்வருவனவற்றுள் எது நடைபெறும்? கொள்கை வட்டி வீதத்தை குறைத்தால் கடனெடுக்கிற அளவு அதிகரித்து பண நிரம்பல் அதிகரித்து பணத்திற்கான கேள்வி கூடி பண நிரம்பல் கொள்கை வட்டி வீதத்தை குறைக்கும் போது கடனெடுக்கிற அளவு கூடி பணத்துக்கான கேள்வி கூடி சந்தை வட்டி வீதம் அதிகரித்து பண நிரம்பலும் அதிகரிக்கும். வட்டி வீதத்தை குறைத்தால் கடன் எடுக்கிற அளவு கூடும். கடன் எடுக்கிற அளவு கூடும்போது பணத்திற்கான கேள்வி கூடுது. பணத்திற்கான கேள்வி கூடும்போது பண நிரம்பல் அதிகரிக்குது. இதால சந்தை வட்டி வீதம் அதிகரித்து பணவீக்கம் ஏற்படுது. அப்போ கொள்கை வட்டி வீதத்தை குறைக்கும் போது என்ன நடக்கும்னு கேட்டுக்கிறாங்க. பணக்கேள்வி வீழ்ச்சி அடைவதுடன் பிள்ளை, பணக்கேள்வி அதிகரிப்பதுடன் ஓகே, சந்தை வட்டி வீதங்களும் அதிகரிக்கும். இது ஓகே. மூணாவது பண நிரம்பல் வீழ்ச்சி அடைவதுடன் சந்தை வட்டி வீதங்கள் வீழ்ச்சியடையும். பண நிரம்பல் அதிகரிக்கும். நாலாவது பண நிரம்பல் அதிகரிப்பதுடன் சந்தை வட்டி வீதங்களும் வீழ்ச்சியடையும். இது பிழை. சந்தை வட்டி வீதம் வீழ்ச்சியடையாது. பணக்கேள்வி பண நிரம்பல் சந்தை வட்டி வீதங்கள் ஆகியன அதிகரிக்கும். இது மூன்றும் சரியான விட. அப்போ இதுவும் பணக்கேள்வி அதிகரிப்பதுடன் சந்தை வட்டி வீதம் அதிகரிக்கும் தான் தந்திக்கிறாங்க. இங்க பணக்கேள்வியும் பண நிரம்பல் சந்தை வட்டி வீதம் அதிகரிக்கின்றதால மிக பொருத்தமான விட 5வது விட. 39வது கேள்வியை பாருங்க. வங்கி முறைமையில் உள்ள ஒரு வணிக வங்கியிடம் 400 மில்லியன் ரூபாய் மிகை ஒதுக்குகள் இருப்பதாகவும் நியதி ஒதுக்கு தேவை 20 வீதமாகவும் உள்ளதாக கருதுக. அதேவேளை இவ்வங்கியின் வாடிக்கையாளர் ஒருவர் தனது நடைமுறை கணக்கில் 25 மில்லியன் ரூபாவை வைப்பு செய்யும் போது வங்கியானது இன்னொரு வாடிக்கையாளருக்கு 120 மில்லியன் ரூபாவை கடன் வழங்குகின்றது. தற்போது இவ்வங்கியினால் இதற்கு மேலதிகமாக எவ்வளவு கடன் வழங்க முடியும்னு கேட்கிறாங்க. அப்போ இதை நம்ம சின்ன சார்ட் மாதிரி போடுவோம். போட்டால் வங்கிட்ட மிகையொதுக்கு 400 இக்கிதான் ஆல்ரெடி வச்சிக்கிறாங்க. 400 நியதி ஒதுக்கு தேவை 20 வீதம். இவ்வங்கி இப்ப நடைமுறை கணக்குல திரும்ப எவ்வளவு கொண்டு வந்து வைப்பு செய்யறாங்க? 25 மில்லியன் வைப்பு செய்யறாங்க. அப்ப அந்த 25 மில்லியனை வைப்பு செய்தால் நியதி ஒதுக்கு தேவை 20 வீதம்டா 5 மில்லியனை அவங்க நியதி ஒதுக்கா வச்சுட்டு மீதி 20 மில்லியன் என்ன செய்வாங்க? கடனா வழங்குவாங்க. அப்ப மிகையொதுக்கு ஆல்ரெடி 400 இருக்குது. இதுவும் கடனா வழங்கப்பட போகுது. இந்த 20ம் கடனா வழங்கப்பட போகுது. அப்ப 420 இவங்கள்ட்ட டோட்டல் மிகையொதுக்கா இப்போதைக்கு இருக்குது. இதுல இவங்க என்ன செய்யறாங்க? 120 மில்லியன் ரூபாவை கடன் வழங்குறாங்க. மொத்த 420ல 120 கடன் வழங்கினா
மீதமா எவ்வளவு கடன் வழங்க முடியும் அவங்களுக்கு? 300 மில்லியன் கடன் வழங்க முடியும். லேசான கேள்வி. எல்லா கேள்வியுமே லேசான கேள்வி. நீங்க கேள்வியை பிரிச்சு பிரிச்சு தரவுகளை விளங்கி வாசிச்சீங்களா இருந்தா மிச்சம் நல்லா. 40வது கேள்வி, தூய பொதுப் பொருளொன்றை நுகர மேலும் ஒரு நபரை அனுமதிப்பதன் எல்லை சமூக செலவானது 0. இது உங்களுக்கு தெரியும். பொதுப்பொருளுக்கு நுகர்வில் போட்டியில்ல, விலக்குதல் விதிக்குட்படாதது. ஸோ மேலதிகமாக நுகரும் போது எந்த விதமான செலவுமே ஏற்படாது, 0 ஆகும். ஒடுங்குமுறை வரி நடைமுறையின் போது வறியவர்கள் அதிகளவான வரி வீதத்தை செலுத்துவாங்க. ஒடுங்குமுறை வரின்னு சொன்னா குறைந்த வருமானம் பெறுபவர்கள்ட்ட இருந்து கூடியளவான வரி வீதத்தினை அறவிடுதல். இதுதான் ஒடுங்குமுறை வரி. செல்வந்தர்களை விட தமது வருமானத்தில் குறைந்த சதவீதங்களை வரியாக செலுத்துவார், இல்ல கூடுதலான சதவீதத்தை தான் வரியா செலுத்துவாங்க. இரண்டாவது, செல்வந்தர்களை விட ரூபாய் வடிவில் பெரிய தொகையினை வரியாக செலுத்துவார், இல்ல. மூணாவது, தமது வருமான மட்டத்திற்கு ஏற்ப சதவீத அடிப்படையில் மாற்றமுறும் வரியினை செலுத்துவார்கள், பிழ. செல்வந்தர்களை விட ரூபாய் அடிப்படையில் பிழ. செல்வந்தர்களை விட தமது வருமானத்தில் உயர்வான சதவீதத்தை வரியாக செலுத்துவார். வறியவர்கள், அதாவது குறைஞ்ச வருமானம் பெறுபவங்க, கூடியளவான சதவீதத்தை வரியாக செலுத்துறது தான் ஒடுங்குமுறை வரி. விருத்தி முறை வரி, விகித சம வரி, ஒடுங்குமுறை வரி படிச்சுப்பீங்க நீங்க. விருத்தி முறை வரின்னா கூடுதலான வருமானம் எடுக்கிறவங்க கூடுதலான வரி வீதத்தை செலுத்துறது. 42வது கேள்வி, தனியார் நன்மைகளை விட சமூக நன்மைகள் அதிகமாக காணப்படுவது. இது மேன்மை பண்டங்களுக்குரிய டெபினிஷன். தனியார் நன்மையை விட சமூக நன்மை. இப்போ உதாரணமாக, இப்போ நான் ஒரு கொரோனா வேக்சின் போடுறேன் அப்படின்னு சொன்னா என்னைய விட என்னை சுற்றி உள்ள சமூகத்துக்கு நல்லது. நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னையால கிடைக்கிற நன்மையை விட என் சமூகத்துக்கு கிடைக்கிற நன்மை பெஸ்ட். இதுதான் மேன்மை பண்டம். உட்கட்டமைப்பு மற்றும் சூழல் பாதுகாப்பு நடவடிக்கை இல்ல. துறைமுகம் மற்றும் விமான நடவடிக்கைக்கு சமூக நன்மை கூட இல்ல. கல்வி மற்றும் சுகாதாரம், இதுதான் மேன்மை பண்ணத்துக்கு உதாரணம். நீங்க படிச்சிருப்பீங்க மேன்மை பண்ணத்துக்கான உதாரணம் கல்வி, சுகாதாரம் மேன்மை பண்ணங்களுக்கு உதாரணம். 43வது கேள்வி, பின்வருவனவற்றில் சந்தை தோல்வி ஒன்றை சீர் செய்வதற்கு அரசு தலையீடு செய்வதற்கு காரணமாக அமைவது. சந்தை தோல்வி ஏற்படுவதற்கான காரணம் 3. ஒன்று, வள ஒதுக்கீட்டுல விளைத்திறனின்மை. அடுத்தது பேரின பொருளாதார உறுதியின்மை. அடுத்தது வருமான பங்கீட்டில் சமமின்மை. இது மூணும் தான் சந்தை தோல்வி ஏற்படுறதுக்கு பிரதானமான காரணம். இதுல வள ஒதுக்கீட்டுல விளைத்திறனின்மையில அரசாங்கம் ஏன் தலையிடுறாங்கன்னு சொன்னா, சந்தை பொருளாதாரம் பொது பண்டங்களை வழங்குறது இல்ல, சமூக நல பண்டங்களை வழங்குறது இல்ல, பொது வளங்களோட மிகையான பயன்பாட்டை உருவாக்குறாங்க, நிறைவில் போட்டி காணப்படுது, தனியுரிமை தன்மை காணப்படுது, வெளிவாரிகளை கவனத்திற்கொள்ள அமைக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த வள ஒதுக்கீட்டுல வினைத்திறனின்மையை ஈடு செய்யறதுக்காக அரசாங்கம் சந்தையில தலையிடுறாங்க. அப்ப சந்தை தோல்வி ஒன்றை சீர் செய்வதற்கு அரசு தலையிடுறதுக்கான காரணம் இழிவு பண்டங்கள் காணப்படல் பிழை, அளவு திட்ட சிக்கனமின்மை காணப்படல் பிழை, உற்பத்தியாளரும் நுகர்வோரும் வெளிவாரிகள் காணப்படும். உற்பத்தியிலும் நுகர்விலும் வெளிவாரி காணப்படுது பொருத்தமான விட. அப்போ உங்களுக்கு சிலபஸ் விளங்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்போத்தானே நீங்க கேள்வியிலேருந்து விட ஒன்று நீங்க ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஹெட்டிங் ரிலேட்டடா இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஆன்சர் வெளிவாரியில தான் இருக்குது அப்படின்னு நீங்க ஒரு ஐடியா எடுக்கணும். அப்படி இல்லாட்டி சப்ஜெக்ட் கன்செப்ட் விளங்கிக்கணும். சந்தை தோல்வி ஏற்படுறதுக்கு பிரதானமான காரணம் 3. அதுல இந்த வள ஒதுக்கீட்டுல வினைத்திறனின்மை ஏற்படுறதுக்கான காரணத்துல எதுக்காக அரசாங்கம் சந்தையில தலையிடுறாங்க, பேரின பொருளாதார உறுதியின்மை இல்லாமக்கிறதுக்கு எப்படியான விஷயங்கள் கையாளப்படுது, இது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப உற்பத்தியிலும் நுகர்விலும் வெளிமாறி காணப்படுறது தான் இதுக்கு காரணமாய்க்குது. அடுத்தது 44வது கேள்வி, தற்போது இலங்கை அரசாங்கத்தின் தனியொரு பெரிய வருவாய் மூலாதாரமாக அமைவது. இப்போ அரசாங்கத்தோட பெரிய ஒரு வரி வருமான மூலாதாரமாக காணப்படுறது வருமான வரி தான் வருமான மூலாதாரமாக காணப்படுது. கலால் வரி என்று சொல்றது ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யப்படுற
குறிப்பிட்ட சில பொருட்கள் மீது விதிக்கப்படுற வரி தான் கலால் வரி. உதாரணமா மதுபானங்கள், சிகரெட், எரிபொருட்கள், இந்த மாதிரியான பொருட்கள் மீது விதிக்கப்படுற வரி தான் வந்து கலால் வரி. கலால் வரி வந்து டீபெரிட் குட்ஸ், அதாவது தீங்கிழைக்கக்கூடிய பண்டங்கள் மீது விதிக்கப்படுற வரி கலால் வரியா இருக்குது. அப்போ இலங்கையில தனியொரு பெரிய வரி வருமான மூலாதாரமாய்க்கிறது வருமான வரி. 45வது கேள்வி, 2022ஆம் ஆண்டின் இலங்கை அரசாங்கத்தின் செலவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீத பங்காக பின்வரும் எந்த அளவை காட்டியுள்ளது? இது ஒரு தரவு சார்ந்த கேள்வி. அப்போ வந்து இதுக்கு நம்ம ஆன்சரை டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை, இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உரிய ஒரு விஷயம் இல்லை. ஆனால் 45ஆவதுக்கு 18-19 வீதம் ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்மளுக்கு இந்த தகவல் தேவையில்லை, 2022ஆம் ஆண்டோட சம்பந்தமானதால். அடுத்த கேள்வி, நிரம்பல் பக்க கொள்கையாக கருத முடியாதது எது? நிரம்பல் பக்க கொள்கையில கருத முடியாதது கேட்டிக்கிறாங்க. நிரம்பல் பக்க கொள்கை கருவிகள், வரி சீராக்கம், தனியார் மயமாக்கல், கண்காணிப்பு, ஊழிய சந்தை சீர் செய்தல், மூலதன சந்தையை சீர் செய்தல், வரி சீராக்கம், வரி அறவிடாது சந்தை செயற்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துறது. சாரி, நிரம்பல் பக்க ஊக்குவிப்பு கொள்கை கருவிகள் 5: வரி சீராக்கம், தனியார் மயமாக்கல், கண்காணிப்பு, ஊழியர் சந்தையை சீர் செய்தல், மூலதன சந்தையை சீர் செய்தல். இது 5ம் தான் நிரம்பல் பக்க ஊக்குவிப்பு கொள்கை கருவிகள். இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப நிரம்பல் பக்க கொள்கை கருவியாக கருத முடியாதது வரி சீர்திருத்தம் கருதப்படுது. தொழிற்சந்தை சந்தை சீர்திருத்தம், அதாவது ஊழியர் சந்தை சீர்திருத்தம் கருதப்படுது. மூலதன சந்தை சீர்திருத்தம் கருதப்படுது. தனியார் மயமாக்கலும் கருதப்படுது. ஆகவே விலை கட்டுப்பாடு நிரம்பல் பக்க கொள்கையாக கருதப்பட முடியாதது. 47வது கேள்வியை பாருங்க. ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது எதிர்க்கணிய வெளிவாரி காணப்படுமாயின் சமூக ரீதியில் உத்தம வெளியீட்டின் அளவை அடையக்கூடியது. எதிர்க்கணிய வெளிவாரி காணப்படுதல், எதிர்க்கணிய வெளிவாரி உற்பத்தியின் போது காணப்படுதல் அப்படின்னு சொன்னா, உற்பத்தியின் போது சமூகத்தை கவனத்துல கொள்ளாம இவங்க என்ன செய்யறாங்க, உற்பத்தி நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. அப்ப சமூக ரீதியில உத்தம வெளியீட்டின் அளவை அடையக்கூடியது எதுன்னு கேட்டா, தாராள சந்தை சமநிலையின் மூலமாகவும் இல்ல, வெளியீட்டின் உற்பத்திக்கு மானியம் வழங்குவதன் மூலமாகவும் இல்ல. எதிர்க்கடிய வெளிவாரிய கருத்தில் கொள்ள இல்லைன்னு சொன்னா இவங்க என்ன செய்யணும், உற்பத்தியை குறைக்கணும். அப்ப மானியம் வழங்கக்கூடாது. உற்பத்தி செய்யப்படும் பொருள் தொகையை கட்டுப்படுத்துவதன் மூலமாகவும் ஓகே. உற்பத்தி செய்யப்படுற பொருள் தொகையை கட்டுப்படுத்தினா நிரம்பல் குறையும் தானே. அப்போ வந்து உற்பத்தி செய்யும் போது எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு காணப்படும் போது சமூக ரீதியில உத்தம வெளியீட்டு அடையணும்னா அவங்க என்ன செய்யணும், நிரம்பலை குறைக்கணும். இதோட கிராஃப் எல்லாம் நீங்க படிச்சுப்பீங்க. அப்போ வந்து அரசாங்கம் உற்பத்தி செய்யற தொகையை கட்டுப்படுத்தும் போது அந்த எதிர்க்கணிய வெளிவாரி விளைவை என்ன செய்யலாம், நம்ம கட்டுப்படுத்த முடியும். அரசாங்கம் அப்பொருளை கொள்வனவு செய்வதன் மூலம் எதிர்க்கணிய வெளிவாரி உள்ள பொருளை அரசாங்கம் கொள்வனவு செய்ய மாட்டாங்க. உற்பத்தி செய்யத்தக்க குறைந்தபட்ச தொகையினை நிர்ணயிப்பதன் மூலமா இல்ல, அதுவும் இல்லை. அப்ப வந்து தொகையை கட்டுப்படுத்துறதன் மூலமாக அவங்க என்ன செய்யலாம், வெளிவாரிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது 48வது கேள்வி, பின்வருவனவற்றுள் நாடுகளுக்கு இடையிலான ஒப்பீட்டு நன்மையின் பிரதான காரணம் அல்லாதது எது? ஒப்பீட்டு நன்மை செய்யறதுல பிரதானமான காரணம் தலைக்குரிய வருமானம் பிரதான காரணம் இல்லை. ஒப்பீட்டு நன்மைங்கிறது அமையச்செலவு அடிப்படையாக கொண்டு, சர்வதேச வர்த்தகம் பாடத்துல அமையச்செலவு அடிப்படையாக கொண்டு ஒரு நாடு இன்னும் ஒரு நாட்டை விட குறைந்த அமைய செலவு உற்பத்தி செய்யக்கூடியதாய்க்குமா இருந்தால் அதுதான் ஒப்பீட்டு நன்மை. அப்ப இந்த ஒப்பீட்டு நன்மையோட காரணம் அல்லாதது தலைக்குரிய வருமானத்தை கன்சிடர் பண்றது இல்லை. காலநிலை ஒப்பீட்டு நன்மையோட காரணம். ஏன், ஒரு நாட்டுல உள்ள காலநிலை மூலமாக அவங்களுக்கு குறைந்த அமைய செலவு ஏற்படும். ஊழியப்படையின் திறன்கள், அதுவும் ஒப்பீட்டு நன்மைக்கான காரணம். ஊழியர் ஒருவருக்கான மூலதனத்தின் அளவு, அதுவும் காரணம். புவியியல் இட அமைவு, ஒரு நாடு அமைந்திருக்கிற அந்த சூழல், அந்த காலநிலை அமைவிடத்தை பொறுத்தும் ஒப்பீட்டு நன்மை தீர்மானிக்கப்படும். பட் தலைக்குரிய வருமானத்தை அடிப்படையாக கொண்டு ஒப்பீட்டு நன்மை தீர்மானிக்கப்படுறது இல்லை. அடுத்தது 49வது கேள்வியை பாருங்க. ஒரு நாட்டின் பட்டியல்படுத்தப்பட்ட முதலீட்டு உட்பாய்ச்சல்
செண்மதி நிலுவையில் எந்த கணக்கில் பதியப்படும்? செண்மதி நிலுவையில் மூன்று கணக்கு இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு, நிதி கணக்கு. நடைமுறை கணக்குல பொருள் கணக்கு, சேவை கணக்கு, முதலாம் தர வருமான கணக்கு, இரண்டாம் தர வருமான கணக்கு. இது நான் சும்மா ஒரு ரிவிஷனுக்காக மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்தது மூலதன கணக்குல உற்பத்தி செய்யப்படாத நிதியல்லா சொத்துக்கள் எல்லாமே மூலதன கணக்குல வரும். உதாரணமா அனுமதி பத்திரம். அந்த அனுமதி பத்திரத்துக்கு கீழே வரி உடன்படிக்கை, நன்மதிப்பு விற்பனை, அடுத்து சர்வதேச நிறுவனங்கள் வழங்குற நன்கொடைகள், ஆக்க உரிமை அனுமதி பத்திரம், இறைகள், இந்த மாதிரி நோட்ஸ் லேக்கும் நீங்க தேடி படிப்பீங்க. இல்லாட்டி உங்களுக்கு நோட்ஸ் கிடைச்சிருக்கும், புக் வச்சுப்பீங்க. இது மூலதன கணக்குல பதிவு செய்யப்படுறது. நிதி கணக்குல பதிவு செய்யப்படுறது நேர் முதலீடு, பட்டியல்படுத்தப்பட்ட முதலீடு, நிதியியல் பெறுமதிகள், ஏனைய முதலீடுகள், வெளிநாட்டு ஒதுக்கல் சொத்து. இது அஞ்சும் நிதி கணக்குல பதியப்படுது. அப்போ ஒரு நாட்டுல பட்டியல்படுத்தப்பட்ட முதலீடு செம்மந்த நிலுவையில நிதியியல் கணக்குல பதிவு செய்யப்படும். அஞ்சாவது விடு. நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு, முதலாம் தர இரண்டாம் தர வருமான கணக்கு வராது. முதலீட்டு உட்பாய்ச்சல்ங்கிறது நிதியியல் கணக்குல பதிவு செய்யப்படும். இப்போ பேசிக்கான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். 50வது கேள்வி. 50வது கேள்வியை பாருங்க. செண்மதி நிலுவை பிரச்சினை மற்றும் வெளிநாட்டு நாணய ஒதுக்கு பிரச்சினையுடைய இலங்கை போன்ற நாடுகளுக்கு உதவும் நோக்கில் ஸ்தாபிக்கப்பட்ட சர்வதேச நாணய நிதியம். அந்த பிரச்சனைக்கான விதந்துரைக்கப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, ஆஹ் மீள்கொள்வனவு முதல் நீர்மாற்று மீள்கொள்வன ஒப்பந்தங்கள் ஊடாக, மீள்கொள்வனவு மற்றும் நீர்மாற்று மீள்கொள்வன ஒப்பந்தங்கள் ஊடாக வெளிநாட்டு ஒதுக்குகளை குறித்த நாட்டுக்கு கடன் வழங்க. அதாவது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிற விஷயம்னு சொன்னா, IMF ஒரு நாட்டோட நாணயத்தை வாங்கி அதுக்கு பதிலாக வெளிநாட்டு நாணயத்துல கடன் கொடுக்கிறது. உதாரணமா US டாலர்ல ஒரு நாட்டு நாணயத்தை வாங்கி அதற்கு பதிலாக என்ன செய்யறாங்க, US டாலர்ல கடனை கொடுக்குறாங்க. அப்போ ஒரு நாட்டு நாணயத்தை வாங்கி அதற்கு பதிலாக வெளிநாட்டு நாணயத்தை கடன் கொடுக்கிறது தான் இந்த மீள்கொள்வனவு மற்றும் நேர்மாற்று மீள்கொள்வன ஒப்பந்தம் ஊடாக வெளிநாட்டு ஒதுக்குகளை குறித்த நாட்டுக்கு கடன் வழங்க. இதை இப்போ கொஞ்சம் சிலபஸ்ல தவிர்த்திக்கிறாங்க. பட் நார்மலா தெரிஞ்சதா சரி. வெளிநாட்டு கடன், இறக்குமதி செலவு, நாணய வீதத்தன்மை போன்றவற்றை கையாள்வதற்காக இந்த முறையுமே கன்சிடர் பண்ணப்படுது. IMF பாடம் நீங்க என்ன சர்வதேச இந்த லாஸ்ட் செண்மதி நிலுவை பாடம் படிச்சுப்பீங்க. அதுல இந்த மீள்கொள்வனவு, நேர்மாற்று மீள்கொள்வனவு பணம் பாடத்தோட சம்பந்தம் ஒரு கன்செப்டா வருது. அப்போ இதுல உங்களுக்கு முழுமையாக 50 கேள்வி, இதுல 1-2 கேள்விகள் உங்களுக்கு விளங்காட்டியும் மொத்தமா உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் தேவையான, அதாவது கால்குலேஷன் பார்ட் பெரும்பாலும் உங்களுக்கு ஃபுல் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. இல்லாட்டி பாடம் உங்களுக்கு கிளியரா விளங்கிது அப்படின்னு ரெக்கார்டிங் பார்த்துட்டு கிளியரா விளங்குதுன்னு சொன்னா அதையும் எனக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்க. தேவையான எல்லாருக்குமே, நிறைய பேருக்கு இந்த பேப்பர்ஸ், அதுலேயும் தொன்னமான பேப்பர், கொஞ்சம் ஹார்டான பேப்பர் நிறைய பேருக்கு விளங்க அமைக்கும். தேவையான எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் ஆகிக்கும் படிக்கிற எல்லாருக்குமே. அடுத்தடுத்தது பார்ட் 2 நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதே பேப்பர் பார்ட் 2 டிஸ்கஷன் அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன். அதே மாதிரி நல்லா படிங்க. ஏதாவது தேவை இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள்.